இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக உங்களால் முடிந்த அனைத்தையும் எஃபர்ட் போடுங்க. என்ன எஃபர்ட் போடணும்? நீங்க எப்படி பிசினஸ்ல யோசிச்சீங்களோ அப்படி உட்காந்து இப்படி யோசிங்க இந்த மேட்டருக்கு. அப்ப அல்ல அதை கம்பேர் பண்ணி பார்ப்பான். பிசினஸ் நீ எவ்வளவு ஐடியா பண்ண, இதுக்கு எவ்வளவு, அதான் சொல்றேன்ல, இந்த கம்பேரிசன் யார் பண்ணுவா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வாரு, நீங்க மறுமைக்காக எவ்வளவு உழைச்சீங்க, துனியாவுக்காக எவ்வளவு உழைச்சீங்கன்னு நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். யாருடைய உழைப்பு மறுமையை நோக்கி இருக்குது, யாருடைய உழைப்பு துனியாவை நோக்கி இருக்குன்னு நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேங்கிறேன்ல. வாத்தியார் யாரு உங்களுக்கு? சரி, மார்க் போடுறது அல்லாஹ் பேப்பர் திருத்த போறான். அப்ப அதனால உங்க மனசாட்சியோட உங்களால எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளவு எஃபர்ட் உங்களால போட முடியுங்கிறது அல்லாஹ் தெரியும். போட்டது எவ்வளவுன்னு தெரியும், எவ்வளவு முடியும்னு தெரியும். உங்க பிசினஸ் எவ்வளவு பெருசுன்னு அல்லாஹ் தெரியும், உங்க தாவா எவ்வளவு பெருசுங்கிறது அல்லாஹ் தெரியும். அப்போ பிசினஸ் பெருசா இருக்கு, தாவா சின்னதா இருக்குன்னா மாட்ட போறீங்கன்னு. இப்போ பிசினஸும் தாவாவும் சமமா இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். தாவா மேல பிசினஸ் கீழே இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். ரெண்டுக்குமே பேலன்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பான். அப்போ எவ்வளோ, அதை சொல்றேன், அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கணும், எல்லா இடத்துல சொல்லுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க தான் டிசைட்